லேடிஸ் தான் இந்த மாதிரி ஜாப்ஸ்ல இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்றது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டப் பவுச்லயே அவங்க எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. ஸோ ஒரு 6 to 7 கலர்ஸ் அவைலபிளா இருக்கும். எல்லா சைஸஸ்லயுமே இருக்கும். சரிங்க. அண்ட் அவங்க வந்து அவங்க ப்ராடக்ட்டை எப்படி அவங்க டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னு விரும்புறாங்களோ அதை பண்ணிக்கலாம். அவங்க ஒரு மாடல் மட்டும் இல்ல, சோ அவங்களுக்கு இந்த மாதிரி கிராஃப்ட்ஸ்ல வந்து இருக்கும், பேப்பர் மாடல் வந்து இருக்கும். அவங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெர்பல் பவுடர்ஸ், ஹேர் வாஷ் பவுடர்ஸ், கேஷ்யூஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து அவங்க இந்த மாதிரி பேக்கேஜஸ் நிறைய பேர் விரும்புவாங்க. இதுல கொடுத்தா பிரீமியம். இந்த மாதிரி பிளைன் பவுச்சஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, சோ அதுல பண்ணக்கூடிய பிரிண்ட் தான் இது. சோ இது பாத்தீங்கன்னா இந்த பவுச்ல பண்ண பிரிண்ட் தான். ஓ, இது சேம் பிளைன், இதுல வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஆமா, டிஜிட்டல் பிரிண்டிங் இது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி கலர்ஸ் என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல என்னன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஒரே சைஸ்ல நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்குன்னா இதுல நீங்க டிவைட் பண்ணிக்கலாம். பிரீமியமா இருக்கும். பிரீமியமா நம்ம மேட் ஃபினிஷ்ல கொடுத்துக்கலாம், கிளாசில கொடுத்துக்கலாம். இது வந்து கிளாசி. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேட் ஃபினிஷ்ல வந்துரும். சோ மேட் ஃபினிஷ். ஆமா சார். இது எல்லாமே வந்து நமக்கு ஃபுட் ப்ராடக்ட் பிளஸ் எங்ககிட்ட இருக்கிற எல்லா பேக்கேஜஸ்க்குமே நாங்க ஃபுட் கிரேட் வெரி கான்சென்ட்ரேட் பண்றது ஃபுட் கிரேடட் ரா மெட்டீரியல்ஸ் தான் நாங்க யூஸ் பண்ணுவோம். அண்ட் அந்த பேக்கேஜ் எண்ட் ப்ராடக்ட்டா உங்களுக்கு கைக்கு வரும்போது you will also get the certificate. அதுக்கான சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ ஒரு லோகோ இல்லாம, ஒரு ஐடியா இல்லாம, ஜஸ்ட் சும்மா ஒரு ரஃப் ஐடியால இருந்து வந்தாலுமே ஓகே தான். ஸ்கிராட்ச்ல இருந்து எல்லாம் அவங்களுக்கு எல்லாத்துக்குமான சப்போர்ட்டுமே இங்க கிடைச்சிரும். பவுச்ல இது பண்ற மாதிரி நீங்க இந்த மாதிரி ஷீட் மாதிரியும் எடுத்துக்கலாம், இல்ல நீங்க இந்த மாதிரி பாட்டில்ஸ்க்கு பண்ற மாதிரி நீங்க ரோல் டைப்லயும் எடுத்துக்கலாம். இது ஸ்டிக்கர் தாங்க, அதுல ஒட்டிருக்கீங்கல்ல. ஆமா, இந்த மாதிரி ரோலா வந்துரும் பாட்டில். ஆமா, ரோல் டைப்ல எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க அதை அப்படி எடுத்துக்கலாம். ஓகே, இது கொரியர் கவர் தான். இது என்னன்னா இப்போ நமக்கு பேக்கேஜிங்னா நமக்கு கண்டிப்பா உங்களுக்கு டிஸ்பேட்ச் பண்றதுக்கு கொரியர் பேக் கண்டிப்பா தேவைப்படும். சோ அதுக்கான சப்போர்ட்டுமே இங்க இருக்கு. நீங்களே அவங்களுக்கு ப்ளைன் கவர்ஸ் மட்டும் இல்ல, இதுலயே வந்து அவங்க இந்த மாதிரி பிரிண்டடாவும் எடுத்துக்கலாம். 10 பாக்ஸஸ் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சோ ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம். லைக் நம்மளுடைய டீ பேக்ஸ், இந்த மாதிரி ஹேர் ஆயில் பாட்டில்ஸ்க்கு, சோப்ஸ்க்கு, நாப்கின்ஸ்க்குன்னு சொல்லிட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு நம்ம ஸ்வீட் பாக்ஸஸும் பண்றோம். நம்ம ஸ்வீட் பாக்ஸஸும் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஹெல்த் மிக்ஸ்க்கு உங்களுக்கு பாக்ஸஸ் வேணும் அப்படினா பாக்ஸஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பனானா பவுடர்ஸ், ஹாஸ்பிடல் ஃபைல்ஸுமே பண்ணிட்டு இருக்கோம் மேம். சோ இது பிவிசி மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. சோ ஹாஸ்பிடல் ஃபைல்ஸ் அண்ட் அவங்களுக்கு தேவையான அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் பேக்ஸ் பாருங்க. சோ சின்ன சைஸ்ல இருந்து நம்ம பெரிய சைஸ் வரைக்கும் பண்ணிக்கலாம். சின்ன சைஸ்ல இருந்து உங்களுக்கு பெரிய சைஸ் வரைக்குமே வந்து இதெல்லாம் நம்ம ஸ்டார்டிங் 1000 நம்பர்ஸ்ல இருந்தே பண்ணிக்கலாம். 1000 வந்து பண்ணிக்கலாம். நம்ம சின்ன ஒரு கவர் சைஸ்ல இருந்து நம்ம இவ்ளோ பெரிய சைஸ் கேஜிஸ் வரைக்கும் எவ்வளவு கேஜிஸ். இது வந்து நம்ம கேஜிஸ்ல தான் எடுக்கணும். இது வந்து ஸ்டார்டிங் நம்ம ஒரு 250 கேஜிஸ் வரைக்கும் நம்ம மினிமமா எடுத்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்டி வ்ளாக்ஸ். நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இல்லை ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட ப்ராடக்ட்டுக்கு ஃபுட் ப்ராடக்ட்டுக்கு பேக்கிங் தேடிட்டு இருக்கீங்க, பிரிண்டிங் இல்லை எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க, ரெண்டுமே வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம கோயம்புத்தூர்ல தான் இவங்க லொக்கேட் ஆயிருக்காங்க. ஹாய், உங்களோட கம்பெனி எக்ஸாக்ட் சூர்யா பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங். ஸோ நாங்கள் கோயம்புத்தூர்ல தான் லொக்கேட் ஆயிருக்கோம். ஸோ நாங்கள் 14 இயர்ஸா இந்த ஃபீல்ட்ல வந்து பேக்கேஜ் கஸ்டமைசேஷன்ல நாங்கள் இந்த ஃபீல்ட்ல இருக்கோம். அண்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் 2011ல இருந்து இப்போ வரைக்குமே சக்சஸ்ஃபுல்லா இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. 14 இயர்ஸ் போயிட்டு இருக்கு மேம். கஸ்டமைசேஷன் அக்கார்டிங் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்ல இருந்து ஒரு பெரிய கம்பெனி நடத்துற வரைக்கும் we can எல்லாமே அவங்களுக்கான பேக்கேஜிங்ல எங்களால சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ அக்கார்டிங் ஒரு சின்ன பவுச், ஸ்டாண்டப் பவுச்ல இருந்து அவங்களுக்கு என்ன மாதிரி பேக்கேஜஸ் வேணுமோ எல்லா சப்போர்ட்ஸுமே எங்க சைட்ல இருந்து கொடுத்துருக்கீங்க. பிரிண்டிங்கும் நீங்களே டிசைன் பண்ணி அவங்க அமிச்சா. ஆமா, ஸ்டார்டிங் ஃப்ரம் அவங்களுக்கு ஸ்கிராச்ல இருந்து ஒரு பிரிண்டிங் டிசைன்ஸ்ல இருந்து ஒரு பவுச்சை இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ற வரைக்கும் ஒரு பவுச்சா உங்களுக்கு ரெடி பண்ணி அந்த பேக்கேஜிங்கை எங்களால ஹேண்ட் ஓவர் பண்ண முடியும். அது எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கீங்க. எப்படி மேம் இந்தியாக்குள்ளே எல்லா இடத்துலயும் பண்ணி கொடுத்துருக்கீங்க? எங்களுக்கு இந்தியா மட்டும் இல்ல, ஆல் ஓவர் தமிழ்நாடுல இருந்து பேன் இந்தியா வரைக்குமே எங்களால இந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண முடியும். அண்ட் இன்டர்நேஷனலி ஆல்சோ வி எக்ஸ்போர்ட் அவர் ப்ராடக்ட்ஸ். ஸோ பேக்கேஜிங்ஸ் எல்லாமே ஆல் ஓவர் இந்தியா பண்ணிட்டு இருக்கோம். அதனால நீங்க வந்து ஸ்க்ராலிங்ல போயிட்டு நம்பரை மட்டும் ஜஸ்ட் நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா போதும், உங்க பேக்கேஜிங் ப்ரைசஸ் எல்லாமே வந்து அவங்க சொல்லிடுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு இதுவும்
டிஃப்ரெண்டா இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு பேக்கிங் வந்து 5 rupeesக்கு பேக் பண்ண முடியும். அதே கொஞ்சம் குவாலிட்டியா பேக் பண்ணனும்னா 50 rupeesக்கு பேக் பண்ண முடியும். நம்ம நம்மளுடைய ப்ராடக்ட் எவ்வளவு பிரீமியமா நம்ம வந்து அதை இது பண்ணணும்னு நினைக்கிறோமோ நம்ம அந்த மாதிரி அதுக்கேத்த பேக்கேஜிங் நம்ம அந்த பிரைசிங்ல நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து வீட்ல வச்சு பண்றாங்கன்னா அதுக்கேத்த மாதிரி நீங்களே அவங்களுக்கு கைடன்ஸ் வீட்ல வச்சு இப்போ ஒரு ஹவுஸ் வைஃப் ஸ்டார்ட் பண்றாங்க, ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் இப்பதான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு இப்போ நிறைய நீங்க பாத்தீங்கன்னா லேடிஸ் தான் இந்த மாதிரி ஜாப்ஸ்ல இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் ஸ்டார்ட் பண்றது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் அப் பவுச்லயே அவங்க எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. சோ இது வந்து இதுல வந்து ஒரு 7 கலர்ஸ் அவைலபிளா இருக்கும். இது வந்து ஸ்டாண்ட் அப் பவுச்னு சொல்லுவாங்க. சோ இதுல வந்து அவங்க ஒரு ஸ்டார்ட் அப் இப்பதான் ஸ்டார்ட் பண்றாங்க, அவங்களுக்கு எந்த பேஸுமே கிடையாது அப்படின்னா they can go with the plain pouch-ஆ போய்க்கலாம். இல்ல வந்து அவங்க இதுல வந்து ஸ்டிக்கர்ஸ் பண்ணிக்கலாம். அவங்க ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிக்கலாம். அவங்க பிராண்ட் ஒரு சின்ன லோகோவும் ஒட்டிக்கலாம். இல்ல ஃபுல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அவங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ அதை பண்ணிக்கலாம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 to 7 கலர்ஸ் அவைலபிளா இருக்கும். எல்லா சைஸஸ்லயுமே இருக்கும். சரிங்க. அண்ட் அவங்க வந்து அவங்க ப்ராடக்ட்டை எப்படி அவங்க டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னு விரும்புறாங்களோ அதை பண்ணிக்கலாம். அவங்க கோல்டன் எல்லா கலர்ஸுமே இருக்கு. எஸ் மேம். பிளாக்ல இருந்து எல்லா கலருமே இருக்கு. 1 kg சின்ன 250 கிராம்ஸ்ல இருந்து 100. ஆமா, ஸ்டார்டிங் ஃப்ரம் 50 கிராம்ஸ்ல இருந்து எங்களுக்கு வந்து 1 kg 2 kg வரைக்குமே சைஸஸ் இருக்கு. அந்த மாதிரி நீங்க வாங்கிக்கலாம். சோ இதுல வந்து இந்த மாதிரி எவ்வளவு பீசஸ் வாங்கணும் அப்படிங்கறது plain pouch-ஆ எடுக்கும்போது ஸ்டிக்கர்ஸ் அவங்க பவுச் ஸ்டிக்கர்ஸ் எடுக்கும்போது அவங்க 100 பீசஸ்ல இருந்து எடுத்து 100 பீசஸ். ஆமா, வீட்ல இருந்து வச்சு சேல் பண்ணாங்க அப்பதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பண்ணிக்கலாம். 100 பீசஸ் வந்து நீங்க வாங்கிக்கலாம். ஆமா. சோ அதே மாதிரி அவங்களுக்கு இந்த ஒரு மாடல் மட்டும் இல்ல, சோ அவங்களுக்கு இந்த மாதிரி கிராஃப்ட்ஸ்ல வந்து இருக்கும், பேப்பர் மாடல் வந்து இருக்கும். சோ அவங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெர்பல் பவுடர்ஸ், ஹேர் வாஷ் பவுடர்ஸ், கேஷ்யூஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து அவங்க இந்த மாதிரி பேக்கேஜஸ் நிறைய பேர் விரும்புவாங்க. இதுல கொடுத்தா பிரீமியமா ஒரு லுக் இருக்கும். இதை நீங்க பிளைனா கொடுத்தாலும் பிரீமியமா லுக் வரும். அண்ட் ஹெர்பல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, நல்லா இருக்கும். ஸோ மெயின்லி ஹெர்பல் பவுடர்ஸ், ஹேர் வாஷ், அந்த நீம் ஹென்னா பவுடர்ஸ் இந்த மாதிரி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு பவுடர் ஐட்டம்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. எவ்வளவு பெருசு அவங்க கேட்டாலும் அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்களா? ரெடிமேட் பவுச்சஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்டான சைஸ் இருக்கு மேம். ஸ்டார்டிங் ஃப்ரம் 50 கிராம்ஸ்ல இருந்து ஒரு 2 kgs வரைக்கும் இருக்கு. ஸோ அதுக்குள்ள அவங்க வந்து பண்ணிக்கலாம். மித்தபடி அவங்க அதுக்கு மேல சைஸ் இருக்குன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸும் எங்கள்கிட்ட இருக்கு. அது வந்து அதுக்கப்புறமா ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு இந்த பக்கம் இருக்குங்களா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிரிண்டிங்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து ஆமா ஸ்கிரீன் பிரிண்டிங்னு சொல்லுவாங்க, 2 கலர் பிரிண்டிங்னு சொல்லுவாங்க. சோ இது என்னன்னா இந்த மாதிரி பிளைன் பவுச்சஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, சோ அதுல பண்ணக்கூடிய பிரிண்ட் தான் இது. சோ இது பாத்தீங்கன்னா இந்த பவுச்ல பண்ண பிரிண்ட் தான். ஓ, இது சேம் பிளைன் இதுல வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஆமா. ஸோ இப்போ இது எப்படின்னா வந்து இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் அவங்க பிரிண்ட் பண்ணி லோகோ போட்டு அவங்க விரும்பணும்னா ஒரு மினிமம் குவான்டிட்டி வேணும், என்னால் அதிகமாக என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, ஒரு 500 நம்பர்ஸ் இதில் அவங்க எடுத்துக்கலாம். 500 நம்பர்ஸ். ஸோ நம்ம பிளைன் பவுச்சா பிரிண்ட் பண்ணி இந்த மாதிரி பவுச் வாங்கணும்னா எப்படி மேம் நிறைய காஸ்ட்லியா இருக்குமா இல்ல எப்படி? இல்ல காஸ்ட்லியா இருக்காது. சோ இது ஒரு சைடு நமக்கு பிரிண்டிங் நமக்கு வந்து ஒரு 2.5 rupees வரும். சோ இனிஷியலா அவங்க ஒரு 10k அவங்க கிட்ட வந்து 8ல இருந்து ஒரு 10k இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு பிரிண்டட் பவுச் அவங்க எடுத்துக்கலாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். சோ நார்மலா இப்ப இருக்கிற எல்லாருமே வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 to 15k வாது பட்ஜெட் வச்சிருப்பாங்க ஒரு ஸ்டார்ட் அப் பண்றதுக்கு. சோ அப்படிங்கறப்ப அதுக்குள்ள இது கண்டிப்பா உங்களுக்கு செட் ஆகும். சோ இது வந்து ரெடிமேட் பவுச்சஸ்ல ஒரு 2 கலர்ஸ் மட்டும் நம்ம வச்சு பண்ற பிரிண்ட். சோ அதுக்கு அப்கிரேடா போனா நமக்கு இது டிஜிட்டல் பிரிண்டிங்னு சொல்லுவாங்க. ஓ, டிஜிட்டல் இதுலயே வந்துருச்சு. ஆமா. சோ இதுல வந்து நம்ம மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி கலர் இதுல வந்து 2 கலர்ஸ், இதுல வந்து மல்டி கலர்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுல நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் என்னன்னா இதுல வந்து இது வந்து டிஜிட்டல் பிரிண்டிங் இது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி கலர்ஸ் என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல என்னன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஒரே சைஸ்ல நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்குன்னா இதுல நீங்க டிவைட் பண்ணிக்கலாம். பிரீமியமா இருக்கும். பிரீமியமா நம்ம மேட் ஃபினிஷ்ல கொடுத்துக்கலாம், கிளாசில கொடுத்துக்கலாம். இது வந்து கிளாசி. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேட் ஃபினிஷ்ல வந்துரும். சோ மேட் ஃபினிஷ். ஆமா சார். இது எல்லாமே வந்து நமக்கு ஃபுட் ப்ராடக்ட் பிளஸ் எங்ககிட்ட இருக்கிற எல்லா பேக்கேஜஸ்க்குமே நாங்க ஃபுட் கிரேடட் மெட்டீரியல் தான் யூஸ் பண்றோம். சோ மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா LD BOPP தான் மெட்டீரியல்ஸ் நாங்க யூஸ் பண்றது. சோ அத நீங்க 2 லேயரா 3 லேயர் பவுச் வேணுமா, 2 லேயர் பவுச் வேணுமா, சோ இது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து தேடிட்டு இருப்போம் இந்த வீடியோ தான். எல்லாருமே நிறைய பேர் எங்கடா நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க எந்த மாதிரி பேக்கேஜிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நாங்க காமிக்கிறோம். எந்த மாதிரி வேணும்ட்டு நீங்களே ஒரு டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. பிரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப லோயஸ்ட் பிரைஸ் தான். ஏன்னா 14 இயர்ஸ் ஃபீல்ட்ல வச்சு ஸ்டார்டிங் நமக்கு பிளைன் பவுச்சஸ் வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் நமக்கு 1 ரூபாயில இருந்து இருக்கு. ஒரு 1 rupee 70 பைசைல இருந்து வந்து நமக்கு 9 rupees வரைக்குமே பிளைன் பவுச்சஸ் இருக்கு. அது கூட நீங்க வேணும் அப்படின்னா அது ஸ்டார்ட் அப்னா அது வாங்கிக்கோங்க. கொஞ்சம் உங்க பிராண்ட் வந்து பில்டப் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி பிரீமியமா நீங்க வந்து பண்ணிக்கலாம் இல்லையா. ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கும் சப்போர்ட் பண்ணுவோம் அண்ட் லீடிங் கம்பெனிஸ்க்கும் நிறைய கம்பெனிஸ்க்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க.
ஸோ அவங்களுக்கு பண்ண பிராண்டிங் தான் மேம் இது எல்லாமே. ஓகே. ஸோ அந்த ஊர்லங்கிறது ஒரு ஃபேமஸ் பிராண்ட் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கான பேக்கேஜிங் தான் இது. ஓகே மேம். இப்போ வந்து இப்போ ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா எவ்வளவு நாள்ல மேம் நீங்க? மேம் அதாவது பிரிண்டிங் மெத்தடை பொறுத்து அது மாறும். ஸோ இது வந்து ஸ்கிரீன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இது வந்து ஒரு 10 days ஆயிடும். 10 ஒர்க்கிங் டேஸ்ல எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 25 ஒர்க்கிங் டேஸ் இருந்தா போதும். ஓகே, நம்ம எடுத்துக்கலாம். கொரியர்லாம் சேஃபா அனுப்பி கொடுத்துருவீங்க? டிஸ்பேட்ச் ஃபெசிலிட்டிஸ் இங்க எங்க சைடுல இருந்தே இருக்கு மேம். வேற எந்த மாதிரி பவுச்சஸ்லாம் பண்றீங்க? வேற வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெடிமேட் பவுச்சா பார்த்தோம் இல்லையா? செப்பரேட். இப்போ இதே வந்து நீங்க ரோல் ஃபார்மேட்ல எடுத்துக்கலாம். ஓ இந்த மாதிரி ஆமா, ரோல் ஃபார்மேட்ல எடுக்கிறது பாத்தீங்க அப்படின்னா மிஷின் பேக்கிங்ஸ் உள்ள கன்சர்ன்ஸ் வந்து ரோல் பேக்கிங்ல எடுப்பாங்க. ஸோ இதே வந்து நீங்க ரோல் ஃபார்மேட்ல எடுத்துக்கலாம். அதை டிஜிட்டலாவும் நீங்க எடுத்துக்கலாம். சிலிண்டர் பிரிண்டிங் இதை வந்து ரோட்டோகிரேவியர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிரிண்டிங்லயும் நீங்க எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாருங்க, நம்ம நிறைய பிராண்ட் பார்த்துருப்போம் இல்லையா? அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பிராண்ட் மிளகாத்தூள்ல இப்ப நிறைய பேர் பிசினஸ் பண்றீங்க. அவங்க வந்து கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு நீட்டா இந்த மாதிரி உங்க பிராண்டை கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா மக்களிடையே நிறைய ரீச் ஆகும். அதனால இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. நான் ஒரு சாதாரண பேக்கிங் தான் பண்றீங்கன்னா இந்த மாதிரி பேக்கிங்லாம் அதே வந்து நம்ம இப்ப டிஜிட்டல்ல இது இந்த ரோல் இருக்கு இல்லையா? இது வந்து சென்டர் சீல் பேக்கிங்னு சொல்லுவாங்க. ஸோ அதே நம்ம டிஜிட்டல்ல எடுக்கும் போது நமக்கு இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்து பிரீமியமான லுக்ல இருக்கும். மட்டன் மசாலா குழம்பு எல்லாமே வந்து ஒருத்தங்களே வந்து ஒரு 6 வேரியன்ட் அவங்க வந்து போட்டிருக்காங்க. வீட்ல வச்சு பிசினஸ் பண்றவங்களுக்கு ஒரு சூப்பரான இட்லி தோசை மாவு. அது பேட்டர் பவுச் அடுத்து நான் அதுக்கு வரேன். பேட்டர் பவுச்சஸும் வந்து நம்ம பண்ணி கொடுக்குறீங்க இல்லையா? இப்போ பிராண்டா உருவாக்கும் போது மட்டும்தான் நம்மளோட பிசினஸ் வந்து கண்டிப்பா வந்து சக்சஸ் ஆகும். அதுக்கு ஃபர்ஸ்ட் முக்கியமே பேக்கேஜிங் தான் இல்லையா? அந்த பிரிண்டிங் அந்த பேக்கேஜிங் நம்ம பார்த்துதான். ப்ராடக்ட் வந்து ஹெல்த்தியா இருக்கு, நீங்க கரெக்டா பண்றீங்க அப்படின்னா நம்ம பேக்கேஜிங்ல காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது மேம். கண்டிப்பா பேக்கேஜிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணாதான் உங்க பிராண்டும் நமக்கு ரொம்ப வெளியே தெரிய ஆரம்பிக்கும் நமக்கு. சோ அப்படிங்கிறப்ப பேட்டர் பவுச் பத்தி கேட்டிருந்தீங்க இல்லையா? சோ அதை நம்ம வந்து 2 types ஆஃப் இதுல பண்ணலாம். ஓகே. சோ இது ஒரு இது ஃபிளெக்ஸோன்னு சொல்லுவாங்க. சரி மேம். மெட்டீரியல் வந்து ஒயிட் எல்டி அந்த மாதிரி பண்ணுவோம். ஓகே. இதுலயும் நல்ல பிரிண்டிங். ஆமா, இதுலயே உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் திக்னஸா வேணும், கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் நல்ல எலிகென்ட்டா யூனிக்கா வேணும் டிசைன்ஸ்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. சோ இதுல நம்ம அந்த நார்மல் சீலிங், பேண்ட் சீலிங் ரெண்டுமே பண்ணிக்கலாம். ரெண்டுமே பண்ணிக்கலாம். சோ இதையுமே வந்து நீங்க ரோல் ஃபார்மேட்லயோ பவுச் ஃபார்மேட்லயோ எடுத்துக்கலாம். ரோல் ஃபார்மேட் வேணும்னாலும் இப்ப ரோல் நீங்க அங்க பாத்தீங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த ரோல் மாதிரி இதுவும் எடுத்துக்கலாம். நீங்க இந்த மாதிரி பவுச்சையும் எடுத்துக்கலாங்க மேம். இது அப்படியே பேக்கிங் மட்டும் நீங்க மிஷின்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டா இது வந்து உங்களுக்கு ஒரு பாக்கெட்டாவே ரெடி ஆகி வந்துரும். இதுலயே உங்களுக்கு நிறைய இருக்குங்க பாருங்களேன். அதே மாதிரி இந்த ஃபிளெக்ஸோலயும் உங்களுக்கு இந்த டிரான்ஸ்பரண்ட் மாதிரி ஸ்நாக்ஸ்க்கான பேக்கேஜஸ் வந்துரும். நம்ம அந்த பேக்கரிஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸ்நாக்ஸ், அந்த மாதிரி பேக்கெட்ஸ் வந்துரும். இந்த மாதிரி உங்களுக்கு பேக்கரிஸ் அதுல தேவைப்படுது, ஆல்ரெடி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் ப்ரீமியமா மாத்தணும் அப்படின்னாலும் நீங்க உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஜஸ்ட் ஸ்க்ராலிங்ல போயிட்டு இருக்க நம்பரை மட்டும் ஜஸ்ட் கான்டாக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எந்த மாதிரி பேக்கேஜ் மேம்? இப்போ நம்ம பவுச்சஸ் பார்த்துட்டோம் இல்லையா? ரோல், பவுச் இதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பாக்ஸஸ். ஸோ உங்களுக்கு வந்து நீங்க பாக்ஸஸ் டைப்லயும் வந்து எங்க கிட்ட வந்து காட்டன் பாக்ஸஸ் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுடைய ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம். லைக் நம்மளுடைய டீ பேக்ஸ், இந்த மாதிரி ஹேர் ஆயில் பாட்டில்ஸ்க்கு, சோப்ஸ்க்கு, நாப்கின்ஸ்க்குன்னு சொல்லிட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு நம்ம ஸ்வீட் பாக்ஸஸும் பண்றோம். நம்ம ஸ்வீட் பாக்ஸஸும் பண்ணிக்கிறோங்க. இதெல்லாம் வந்து ரேஞ்சஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் நமக்கு 3 rupeesல இருந்தே ஸ்டார்ட் ஆகுங்க. பாக்ஸோட டைமென்ஷன்ஸ் பொறுத்து நமக்கு வந்து பிரைசஸ் இருக்கு. நமக்கு ஸ்டார்டிங் 3 rupeesல இருந்து இருக்கு. மினிமம் ஆர்டர்ஸ் அவங்க எடுத்துக்கலாம். ஹாஸ்பிட்டல். ஸோ இந்த மாதிரி ஹெல்த் மிக்ஸ்க்கு பாக்ஸஸ் பண்ணிக்கலாம். ஹெல்த் மிக்ஸ்க்கு பாக்ஸஸ் இந்த மாதிரி ஹெல்த் மிக்ஸ்க்கு உங்களுக்கு பாக்ஸஸ் வேணும் அப்படின்னா பாக்ஸஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பனானா பவுடர்ஸ், அதே மாதிரி ஸ்வீட் பாக்ஸஸும் பண்ணி கொடுத்து ஸ்வீட் பாக்ஸஸ் கம்பெனி நேம் போட்டு அப்படியே பண்ணலாம் கூட பண்ணிக்கலாம். எல்லா டைப் ஸ்வீட் பாக்ஸ் நீங்க ஏதாவது உங்களோட ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருது ஆஃபீஸ்ல அந்த மாதிரினா அவங்களுக்கு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அண்ட் அவங்க பிசினஸ் ஓரியன்டடாவும் அவங்க எடுத்துக்கலாம் மேம். இதெல்லாம் வந்து ஸ்வீட் பாக்ஸுங்க. இதுலயும் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கும் மேம். பண்ணிக்கலாம். ஒயிட் போர்டு, சைபர் எக்ஸல் போர்டுன்னு சொல்லிட்டு நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு. ஸோ அவங்க கஸ்டமருக்கு என்ன தேவையோ அந்த மெட்டீரியல் ஏற்ற மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சஸும் இருக்கு. அவங்களுக்கு காஸ்ட் இந்த ரேட் எனக்கு இந்த ரேட்குள்ள தான் வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. அந்த ரேட்டுக்குள்ள அதுக்கான மெட்டீரியல் நம்ம வந்து அவங்களுக்கு இது பண்ணி நம்ம சஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமான சப்போர்ட்டுமே இங்க இருக்கும். எல்லாத்துக்கும் சப்போர்ட் இருக்கும் இல்லையா? ஸ்கிராட்ச்ல இருந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒரு பேக்கேஜிங் செட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குற வரைக்கும் எல்லாத்துக்குமே இங்க எங்களுக்கு டீம் இருக்கு. சப்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஃபைல் ஹாஸ்பிடல்ஸ்க்கு அந்த ஃபைல்ஸுமே ஹாஸ்பிடல் ஃபைல்ஸுமே பண்ணிட்டு இருக்கோம் மேம். ஸோ இது பிவிசி மெட்டீரியல்னு சொல்லுவாங்க.
ஸோ ஹாஸ்பிட்டல் ஃபைல்ஸ் அண்ட் அவங்களுக்கு தேவையான அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் பேக்ஸ் பாருங்க. ஸோ சின்ன சைஸ்ல இருந்து நம்ம பெரிய சைஸ் வரைக்கும் பண்ணிக்கலாம். சின்ன சைஸ்ல இருந்து உங்களுக்கு பெரிய சைஸ் வரைக்குமே வந்து இதெல்லாம் நம்ம ஸ்டார்டிங் 1000 நம்பர்ஸ்ல இருந்தே பண்ணிக்கலாம். 1000 வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மேம், அண்ட் இது எல்லாமே உங்களுக்கு அந்த ரோட்டோகிரேவியர் அந்த சிலிண்டர் பிரிண்டிங்னு சொன்னேன் இல்லையா, அதுலயே வந்து இருக்கிறதுல இது பெரிய சைஸ். சோ ஸ்டார்டிங் நம்ம சின்ன ஒரு கவர் சைஸ்ல இருந்து நம்ம இவ்வளவு பெரிய சைஸ் கேஜிஸ் வரைக்கும் இது வந்து நம்ம கேஜிஸ்ல தான் எடுக்கணுமா? இது வந்து ஸ்டார்டிங் நம்ம ஒரு 250 கேஜிஸ் வரைக்கும் நம்ம மினிமமா எடுத்துக்கலாம். ஓகே, இந்த பவுச் மேம். ஆமா மேம், இதுவும் ஒரு ஒன் டைப் ஆஃப் கஸ்டமைசேஷன் தான். இது என்ன மெட்டீரியல்னு பாத்தீங்கன்னா வாக்யூம் எல்டின்னு சொல்லுவாங்க. சோ வாக்யூம் எல்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ப்ராடக்ட்டுக்கு தேவையான நைட்ரஜன் ஃபிளஷிங் வேக்யூம்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னன்னா நம்மளுடைய மீட்டுக்கான பேக்கேஜிங் இது. ஸோ இதுல நம்ம மீட் வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரீஸ் பண்ணும்போது அப்படி இருக்கும் நமக்கு ஒரு ஷெல்ஃப் லைஃப் நல்லா இருக்கும். ஓகே ஓகே, எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்குங்க. எதுனாலும் நீங்க ஸ்க்ராலிங்ல போயிட்டு நம்பர் மட்டும் ஜஸ்ட் நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா போதும். அடுத்து நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸ்டிக்கர்ஸ் நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல வந்து இந்த பேக்கிங் தனியா, இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓட்டிக்கலாம். இந்த பேக்கிங்லாம் இப்ப பண்றோம், ஆனா வந்து இந்த கெட்டு போகாம இருக்கிறதுக்காக ஏதாவது ஒரு ஆப்ஷன் ஏதாவது இருக்குங்களா மேம்? நாங்க யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எங்களுடைய ஓன் மேனுஃபேக்சரிங்கிறதுனால வி வெரி கான்சென்ட்ரேட் பண்றது ஃபுட் கிரேடட் ரா மெட்டீரியல்ஸ் தான் நாங்க யூஸ் பண்ணுவோம். அண்ட் அந்த பேக்கேஜ் எண்ட் ப்ராடக்டா உங்களுக்கு கைக்கு வரும்போது யூ வில் ஆல்சோ கிட் தி சர்டிபிகேட். அதுக்கான சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணிடுவோம் எங்க இருந்து. ஸோ அப்படிங்கிறப்போ வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாவே நீங்க எங்க பவுச் வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாங்க. கண்டிப்பா ஸ்க்ராலிங்ல போயிட்டு நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அதாவது புதுசா பிசினஸ் பண்றவங்க ரொம்ப வந்து இந்த மாதிரி ஒரு பேக்கிங்ல வந்து பண்ணும்போது இன்னுமே உங்களோட பிராண்ட் வந்து, அதாவது ஐடியாவே இல்லாம ஒரு கஸ்டமர் வந்தாலும் இங்க அவங்க நிறைய கைட்னஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு எண்ட் ப்ராடக்ட் அவங்க எக்ஸ்பெக்டேஷனை எங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியும். எல்லாத்துக்குமான ஒன் ஸ்பேஸ் இதா வந்து இங்க கிடைச்சிரும் அவங்களுக்கு. கண்டிப்பாங்க மேடம். ஸோ ஒரு லோகோ இல்லாம ஒரு ஐடியா இல்லாம ஜஸ்ட் சும்மா ஒரு ரஃப் ஐடியால இருந்து வந்தாலுமே ஓகே தான். ஸ்கிராச்ல இருந்து எல்லாம் அவங்களுக்கு எல்லாத்துக்குமான சப்போர்ட்டுமே இங்க கிடைச்சிரும். சரி, ஓகே மேம். இப்போ நான் உங்களுக்கு ப்ரீவியஸா சொல்லியிருந்தேன் இல்லையா ஸ்டிக்கர்ஸ் பத்தி. ஸோ அது அந்த மாதிரி பவுச்ல இது பண்ற மாதிரி நீங்க இந்த மாதிரி ஷீட் மாதிரியும் எடுத்துக்கலாம், இல்ல நீங்க இந்த மாதிரி பாட்டில்ஸ்க்கு பண்ற மாதிரி நீங்க ரோல் டைப்லயும் எடுத்துக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே ரோல் தான். வந்து இது பிளைன் பவுச்சுங்க. இதுல வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒட்டி இருக்காங்க. அந்த மாதிரி வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா சூப்பரா இருக்கும் இல்லையா? ஆமாங்க மேம். அவங்க கேட்ட மாதிரி அவங்களுக்கு இது லேமினேஷனோட இருக்கும். லேமினேஷன் எல்லாமே எடுத்துக்கலாம். ப்ராடக்ட் அது எப்படி டிஃபர் ஆகுதோ நம்ம எடுத்துக்கலாம். இது ஸ்டிக்கருங்களா? இது ஸ்டிக்கர் தாங்க. அதுல ஒட்டி இருக்கீங்கல்ல? ஆமா, இந்த மாதிரி ரோலா வந்துரும் பாட்டில். ஆமா, ரோல் டைப்ல எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க அதை அப்படியே எடுத்துக்கலாம். ஓகே. இதெல்லாம் மேம் கொரியர் யூஸ் பண்ற மாதிரி. ஆமா, கொரியர் கவர் தான். இது என்னன்னா இப்போ நமக்கு பேக்கேஜிங்னா நமக்கு கண்டிப்பா உங்களுக்கு டிஸ்பேட்ச் பண்றதுக்கு கொரியர் பேக் கண்டிப்பா தேவைப்படும். சோ அதுக்கான சப்போர்ட்டுமே இங்க இருக்கு. நீங்களே அவங்களுக்கு சைஸஸ் டிஃபரெண்ட் சைஸஸ்ல நம்ம கொரியர் பேக்ஸ் அவைலபிளா இருக்கும். சோ அதுவுமே எங்க கிட்ட அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. 100 நம்பர்ஸ்ல இருந்து ப்ளைன் பவுச்சஸ்க்கு சொன்ன மாதிரி. பட் பிரிண்டட் கொரியர் பேக்ஸ்ங்கறப்போ நம்ம ஒரு மினிமமா ஒரு 10,000 நம்பர்ஸ்க்கு மேல எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸ்டார்டிங் குவாண்டிட்டி. இது நம்ம 100 நம்பர்ஸ்ல இருந்து எடுத்துக்கலாம். இது 100 நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? கொரியர் பேக்ஸ்லயே பிரிண்டட். இது இந்த டைப்ல நீங்க இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். நம்ம கம்பெனியோட லோகோ, அவங்களோட என்ன இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வேணுமோ அதை நம்ம வந்து இதுல பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. பாத்தீங்கன்னா இந்த சில கம்பெனிஸ் பெரிய கன்சர்ன்ஸ்க்கு அவங்க ப்ராடக்ட்டுக்கான கேட்லாக் பேம்ப்ளெட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அதுவுமே எங்க சைட்ல இருந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி கேட்லாக்ஸ் அவங்களுக்கு அந்த மாதிரி ப்ரொமோட்டர்ஸ் எல்லாத்துக்கும் மிஷின்ஸ்ல இருந்து ஒரு சின்ன ஹேர் ஆயில் பாட்டில் வரைக்குமே நம்மளால பண்ணி கொடுக்க முடியும். இதுமே நம்ம எவ்வளவு ஒரு புக் டைப்ல வேணாலும் எடுத்துக்கலாம். அவங்களுக்கு எப்படி வேணுமோ நம்ம பண்ணிக்கலாம். அவங்களுக்கு புக்னா அவங்க ப்ராடக்ட்ஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி பேம்ப்ளெட்ஸ்னா உங்களுக்கு இந்த மாதிரி. இதெல்லாம் ஒரு ஸ்டார்டிங் என்ன ரேட் இது பண்ணி கொடுக்குறீங்க மேம்? இதெல்லாம் ஸ்டார்டிங் ஒரு 500 நம்பர்ஸ்னா நமக்கு ஒரு 1000-1500. இப்போ வந்து ஒரு 100 நம்பர்ஸ்க்குனா ஒரு அமௌண்ட் வரும். அதே 1000, 2000, 10,000, 20,000 அதுக்கேத்த பிரைஸ் அதுக்கேத்த மாதிரி நீங்க கம்மி பண்ணி கொடுத்துருவீங்க. பிரைஸ் மாறும், கண்டிப்பா மாறும். சரிங்க. நீங்க எதுனாலும் கோட் பண்ணி கேளுங்க. கோட் பண்ணி கேட்டுட்டு கண்டிப்பா பெஸ்டா தான் பண்ணி கொடுப்பாங்க. கண்டிப்பா வந்து நீங்க கண்டிப்பா வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து உடனே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வந்து நம்ம வாட்ஸ்அப் எது வேணா பண்ணிக்கலாம் மேம். இப்போ ஏதாவது ப்ராடக்ட் இதே மாதிரி வேணும் அப்படின்னு கேட்கறாங்க அப்படின்னா அதே மாதிரி பண்ணிக்கலாம். இல்ல ஏதாவது கஸ்டமைஸ் வேணும், உங்ககிட்ட டிசைன்ஸ் இருக்குன்னா அதையும் நீங்க வந்து சென்ட் பண்ணி அந்த மாதிரி வேணும்னாலும் நீங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்ல ஆல்ரெடி அவங்க ஒரு பிராண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, அதே மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டாலும் எக்ஸிஸ்டிங் டிசைன்ஸ்க்கான பேக்கேஜிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி சைஸ்ல இருந்து நமக்கு இவ்வளோ பெரிய சைஸ் வரைக்குமே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் சைஸ், மேக்ஸிமம் சைஸ் நம்ம என்ன சைஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்கே முடியுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான vlogல நான் உங்களை மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாதிரி உங்களோட ப்ராடக்ட்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேக்கேஜிங் ஒரு பிரிண்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ராடக்டை வந்து ஒரு பிராண்ட் ஆக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.
இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான vlogல நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட எல்லாத்துக்கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.